அந்த பெண்ணு மறைஞ்சிருக்கணும். பார்க்க வேண்டிய பார்த்துக்கிட்டு கொடுக்க வேண்டிய சுகத்தை புருஷன் கொடுத்துட்டு தான் இருக்கான். இங்க ஒன்றுமே கிடைக்காம எங்க பெண்கள் மடிஞ்சு போகல, ஹலாலா கிடைச்சிட்டு, ஹலால அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்ப கர்ணபி புயூதிக்குன்ன, உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருங்க. ஒலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப காலத்துல நீங்க அலங்கரிச்சுக்கு வெளியிறங்கின மாதிரி வெளியிறங்காதீங்க. அப்ப ஜாஹிலிய காலத்துல என்ன, பெண்கள் முகத்தை திறந்துக்கிட்டு வெளியே போனாங்க. இப்ப மூடி உள்ள இருக்க சொல்றான்ல. அப்ப இத சொன்னா இந்த எஸ்எல்டிஜேக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த வசனத்துல முகத்தை மூடிக்கிட்டு உள்ளுக்கு இருக்க சொல்லி சொல்றது உண்மைதான். ஆனால் இது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் வந்தது, மற்றைய பெண்களுக்கு இல்லையா. நபியுடைய மனைவிக்கு தானே முகத்தை மூடுறது. ஏண்டா இதே சூரத்துல ஹஸாப்ல பின்னுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பெண்கள்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கறதாக இருந்தால் நீங்க திரைக்கு பின்னால இருந்து கேளுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும், மத்தாக்களுக்கு இல்லையா. இந்த வசனத்தை இப்படி வழங்குறாங்க. இந்த வசனத்தை வச்சு இமாம்கள் என்ன வழக்கம் சொல்றாங்க தெரியுமா, நபியுடைய மனைவிக்கே இந்த சட்டம் என்றால் எல்லாருக்கும் தான். நபியுடைய மனைவியை கூப்பிட்டு அப்படி சொன்னா எல்லாருக்கும் தான். சரி, அப்ப இவ்வளவு நபியுடைய மனைவிக்கு என்று சொன்னா மத்தாக்கள் ஜாஹிலியத்து காலத்தில் அலங்கரிச்சு வெளியே போன மாதிரி வெளியே போகலாமா? தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது, தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப அது நபியுடைய மனைவிக்கு மட்டுமா, மத்தாக்கள் தொழ தேவையில்லையா? ஜக்காத்தை கொடுங்கிறான் அல்லாஹ். அப்ப நபியுடைய மனைவிமார் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணுமா? அல்லாஹ் ரசூலஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பாடுங்க. அது நபியுடைய மனைவிமார் மட்டும்தான் செய்யணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? அல்லாஹ் அழகா குர்ஆன்ல நபியுடைய மனைவிமார்களே அப்படி என்று சொல்லி கூப்பிட்டு, நீங்க மத்த பெண்கள் மாதிரி இல்லம்மா, நீங்க இன்னும் பேணுதலா இருக்கணும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நபியுடைய மனைவிமார்களுக்கும் களங்கம் பெறக்கூடாதுன்னு சொன்னா மத்த புள்ளியல் செய்யலாம் அர்த்தமா? நான் கேட்கிறேன், பசு புல் தின்னும் அப்படின்னா வக்கீல் திங்காதுன்ற அர்த்தமா? நோன்பு காலங்களில் நீங்கள் நோன்பு பிடித்தால் ஊத்த பேச்சு பேச வேணாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நோன்பு இல்லாத காலத்துல திட்டலாமா, பேசலாமா, நல்லா வலிசல் காய்க்கலாமா? என்ன விளங்குறேன், என்ன விளங்குறேன்? நோன்பு காலத்துல புறம் பேசாதாடாப்பா, அப்ப நோன்பு முடியட்டும் பேச்சு வாங்குறேன் அர்த்தமா? இந்த நோன்பு காலத்துல இன்னும் கொஞ்சம் கவனமாயிரு என்ற அர்த்தம். நபியுடைய மனைமாருக்கு இதை சொல்றால் மத்தாக்கள் அந்த நபியில மனைமாருக்கே இந்த சட்டமன்ற நாம எப்படி எல்லாம் நம்மளை கேள்வி கேட்பான்னு நீங்கள் தான் அர்த்தம். அதுக்கு அந்த வசனத்தின் தொடரே அழகா சொல்லுது. என்ன, தொழுகையை நிலைநாட்டுங்கிறான்ல, அப்ப மத்தாக்கள் தொழுகையை நிலைநாட்டுற இல்லையா? ஜக்காத்தை கொடுங்கிறான்ல, அப்ப மத்தாக்கள் ஜக்காத்து கொடுக்கறது இல்லையா? ஜாஹிலியத்து காலத்தை போல வெளியே வரணும்ங்கிறான், மத்த பெண்கள் வெளியில வந்துடலாமா? அப்ப இந்த எஸ்எல்டிஜேக்காரன் இதை வச்சு நபிக்கு மட்டும்தான் அப்படி என்று சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம்.